ஹாய் காய்ஸ். பைபிளில் நிறைய பெரிய மனிதர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். மோசே, தாவீது, எலியா, பேதுரு, பவுல் என்று பலருடைய வாழ்க்கையில அடிக்கடி பேசப்படுகிறது. ஆனால் மிகப்பெரிய ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் செய்த தியாகம், விசுவாசம், நட்பு இன்று வரை பலருக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. ஆனால் அவரை பற்றி அதிகமாக பேசப்படுவதில்லை. அவர்தான் யோனத்தான். பெரும்பாலானவர்களுக்கு யோனத்தான் என்றால் தாவீதின் நண்பர் என்றுதான் நினைவுக்கு வரும். ஆனால் உண்மையில் அவர் ஒரு நண்பன் மட்டுமல்ல, அவர் ஒரு மாவீரர், தேவனை முழு மனதோடு நம்பிய விசுவாசி, தன்னுடைய உரிமைகளை விட்டு கொடுக்க தயங்காத தியாகி, உண்மையை யாருக்கும் பயப்படாமல் நின்ற மனிதர். யோனத்தான் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலின் மூத்த மகன். அதனால் அடுத்த ராஜாவாக வர வேண்டியது அவர்தான். அரண்மனையில் வளர்ந்தவர், போர் கலைகளில் சிறந்த பயிற்சி பெற்றவர், வில், பட்டயம் போன்ற ஆயுதங்களை திறமையாக பயன்படுத்த தெரிந்த வீரர், எல்லாவற்றையும் விட தேவனை நம்பிய ஒரு விசுவாசம் உள்ள மனிதர். ஒரு நாள் பிலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக மிகப்பெரிய படையுடன் வந்திருந்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் பயத்தில் இருந்தார்கள். சவுல் ராஜாவும் எதுவும் செய்யாமல் காத்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் யோனத்தான் தனது ஆயுதம் சுமப்பவனை மட்டும் அழைத்து கொண்டு, வா, நாம் போவோம் என்று சொல்கிறார். அவருடைய ஆயிரக்கணக்கான வீரர்கள் இல்லை, 2 பேர் மட்டும்தான். அப்பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை அவருடைய விசுவாசத்தை முழுமையாக வெளிப்படுத்துகிறது. அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றார். அவர் தம்முடைய திறமை நம்பவில்லை, தேவனை நம்பினார். அவர்கள் மலையின் மேல் ஏறி சென்றார்கள். மேலே இருந்த பெலிஸ்தேயர்கள் அவர்களை பார்த்து கேலி செய்தார்கள். மேலே வாருங்கள் என்று சவால் விட்டார்கள். ஆனால் யோனத்தான் பயப்படவில்லை. அவர் மேலே ஏறி பெலிஸ்தே வீரர்களை தாக்க ஆரம்பித்தார். குறுகிய இடத்தில் சுமார் 20 வீரர்களை வீழ்த்தினார். அதன் பிறகு தேவன் செயல்பட்டார். எதிரிகள் முகாமில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. அவர்கள் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்ள ஆரம்பித்தார்கள். ஒரே மனிதனின் விசுவாசம் ஒரு தேசத்தின் வெற்றிக்கு காரணமாகிறது. அதன் பிறகுதான் தாவீது கோலியாத்தை வென்ற சம்பவம் நடந்தது. அந்த வெற்றிக்கு பிறகு யோனத்தான் முதல் முறையாக தாவீதுடன் நெருக்கமாக பழகுகிறார். பொதுவாக ஒரு இளவரசன் தன்னை விட புகழ் பெறும் ஒருவரை பார்த்தா பொறாமைப்படுவார். ஆனால் யோனத்தான் அப்படி செய்யவில்லை. தாவீதின் மீது அவருக்கு ஆழமான அன்பு ஏற்பட்டது. பைபிள் அவருடைய ஆத்மா தாவீது ஆத்மாவோடு இணைந்தது என்று சொல்கிறது. அந்த நட்பின் அடையாளமாக யோனத்தான் தன்னுடைய அங்கிகளையும் பட்டயத்தையும் வில்லையும் இடைக்கற்சிகளையும் தாவீதுக்கு கொடுத்தான். அது வெறும் பரிசல்ல, அதன் பின்னால் ஒரு பெரிய அர்த்தம் இருந்தது. நான் ராஜாவாக வர வேண்டியவன், ஆனால் தேவன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட மனம் எத்தனை பேருக்கு இருக்கும்? பிறகு சவுலுக்கு தாவீது மீது பொறாமை அதிகரித்தது. பலமுறை அவரை கொல்ல முயன்றார். ஆனால் யோனத்தான் ஒருபோதும் அநியாயத்தின் பக்கம் நிற்கவில்லை. தன் தந்தையே தவறு செய்கிறார் என்று தெரிந்த போது தைரியமாக எதிர்த்து, தாவீது என்ன தவறு செய்தார் என்று கேட்டார். அது மட்டுமல்ல, தாவீதின் உயிரை காப்பாற்றவும் அவர் முயற்சி செய்தார். ஒரு நாள் சவுல் தாவீதை கண்டிப்பாக கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார். அப்பொழுது யோனத்தான் ஒரு சிறிய திட்டம் போட்டார். ஒரு சிறுவனை அழைத்து கொண்டு வயலுக்கு சென்றார். அம்புகளை எய்து அந்த அம்புகளின் மூலம் தாவீதுக்கு ரகசியமாக ஒரு செய்தியை சொன்னார். இங்கே இருக்காதே, உனக்கு ஆபத்து இருக்கிறது, உடனே புறப்பட்டு விடு. தாவீது வெளியே வந்து அந்த 2 நண்பர்களும் ஒருவருக்கொருவர் தட்டி தழுவி அழுதார்கள். அந்த பிரிவு பைபிள் மிகவும் உணர்ச்சி மிக்க தருணங்களில் ஒன்றாக இருக்கிறது. பிறகு தாவீது காட்டில் ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் யோனத்தான் அவரை தேடி சென்றார். அவர் பணம் கொடுக்கவில்லை, படையும் கொடுக்கவில்லை. ஆனால் அதைவிட பெரிய ஒன்றை செய்தார். தேவனை நம்பும்படி தாவீதின் மனதை பலப்படுத்தினார். உண்மையான நண்பன் என்றால் தேவனை விட்டு தூரமாக அழைத்து செல்ல மாட்டான். தேவனிடம் நெருக்கமாக அழைத்து செல்வார். யோனத்தான் தனது தந்தையுடன் சகோதரர்களுடன் சேர்ந்து போராடினார். அவர் போர்க்களத்தை விட்டு ஓடவில்லை. கடைசி மூச்சு வரை வீரனாக போராடினார். கில்போவா மலையில் நடந்தது போது யோனத்தான் உயிரிழந்தார். அவருடன் அவரது சகோதரர்களும் இறந்தார்கள். பின்னர் சவுலும் மரணமடைந்தார். இந்த செய்தியை கேட்ட தாவீது மிகவும் துக்கப்பட்டார். அவர் யோனத்தானுக்காக பாடிய இரங்கல் இன்று வரை மறக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் மிகவும் துக்கப்படுகிறேன். உன் அன்பு எனக்கு மிகவும் இனிமையானதாய் இருந்தது. ஒரு நண்பன் பற்றி சொல்லப்பட்ட மிக அழகான வார்த்தைகளில் இதுவும் ஒன்று. யோனத்தான் இறந்த பிறகும் அவனுடைய நட்பை தாவீது மறக்கவில்லை. யோனத்தானின் மகனை தேடி கண்டுபிடித்து அரண்மனைக்கு அழைத்து வந்து ராஜாவின் மேஜையில் அமர வைத்து மரியாதை செய்தார். அது யோனத்தானுக்காக தாவீது காட்டிய அன்பு. யோனத்தான் ராஜாகவில்லை, ஆனால் ஒரு உண்மையான மனிதராக வாழ்ந்தார். பெரிய அதிகாரத்தை பெறவில்லை, ஆனால் பெரிய மரியாதையை பெற்றார். தன்னுடைய பெயரை உயர்த்தவில்லை, தேவனுடைய சித்தத்தை உயர்த்தினார்.
நம்முடைய வாழ்க்கை ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை யோனத்தானைப் போல தாழ்மையாக இருக்கிறோமா? தேவனுடைய சித்தத்திற்காக நம்முடைய விருப்பங்களை கூட விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறோமா? நான் யோனத்தான பத்தி சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.